அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதக டாபிக் வந்து செப்புனா சமையல் கலைஞர் ஆகிறதுக்கு வந்து ஜாதகத்துல செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவமா இருந்தா போதும். இந்த சுபத்துவ கணக்கு எப்படி எடுக்கணும்னா, குருவோட வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல குருவோட தொடர்புல பார்வை இணைவு, அடுத்து சுக்கிரனோட தொடர்புல பார்வை இணைவு, பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இப்படி இருக்கிற கிரகங்கள் வந்து அதிக சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களா கருதப்படும். அந்த அமைப்புல செவ்வாய் குறைந்த அளவு சுபத்துவம்னா குருவோடைய சுக்கிரனோடைய தொடர்புல இருந்து அதே நேரத்துல சனி ராகு இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து குறைஞ்ச அளவு சுபத்துவம் ஆகும். இந்த மாதிரி குறைஞ்ச அளவு சுபத்துவமான செவ்வாய் கிரகம் செப்பு வேலைக்கு வந்து காரகம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய எண்ணங்களும் தொழில்களும் அவன் ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குமோ அது ரீதியா தான் அமையும். நல்ல தசாபுத்திகள் கை கொடுக்கும் போது இது வந்து கரெக்டா இருக்கும். தசாபுத்திகள் சரியில்லாத நேரத்துல அவன் எந்த துறையில சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இதுல வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அந்த ஒரு செப்பு ஜாதகத்தை போட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஜாதகம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. மீன லக்னம் குரு வந்து 4ஆம் இடத்துல, கேது 5ஆம் இடத்துல போட்டிருக்கேன். அப்படியே 10வது இடத்துல வந்து சந்திரன் செவ்வாய் சனியை போட்டிருக்கேன். 11ஆம் வீட்டில் ராகு சுக்கிரன் புதனை போட்டிருக்கேன். 12ல் வந்து சூரியனை போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் நேரடி பார்வையில் உட்கார்ந்துருக்கிற சந்திரன் செவ்வாய் சனி 3 கிரகங்களுக்கும் வந்து அவரோட பார்வை இருக்குது. இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து செவ்வாய் 10ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் நட்புங்கிற வலிமையில திக்பலம், 10ஆம் வீடு வந்து செவ்வாய்க்கு திக்பலம் இல்லைல்ல, அதனால வந்து திக்பலங்கிற வலிமையிலையும் இருக்கிறதுனால இப்போ 3 கிரகம் வந்து குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் இருக்குது. இப்போ சுக்கிரனோட தொடர்பில் வந்து அங்கே புதன் மட்டும்தான் இருக்காரு. அவர் வந்து ராகுவோட இணைஞ்சு பங்கமாக இருக்காரு. குருவோட பார்வை இன்னொரு பார்வை வந்து 9ஆம் பார்வை வந்து சூரியனை பார்த்தா கூட சூரியன் அவருக்கு பிடிக்காத சனி வீட்டில் சனியோட பார்வையிலேயே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அங்கே சூரியனை வந்து நம்ம சுபத்துவ கிரகம் எடுத்துக்கிடக்கூடாது. 10ஆம் வீட்டில் திக்பலமாக உள்ள செவ்வாய் நட்பு நிலைமையில அதாவது 2வது ஸ்தான பலத்துக்கு வந்துடணும். இப்போ குருவோட தொடர்பில் தனுசு வீட்டில் 3 கிரகம் இருந்தால் கூட அங்கே வந்து சனிக்கு ஸ்தான வலிமை கிடையாது. ஆனால் சந்திரன் வந்து நட்பு வீட்டில் இருக்காரு, செவ்வாய் நட்பு வீட்டில் இருக்காரு. அது கூட சேர்த்து திக்பலம் அப்படிங்கிற ஸ்தான வலிமையிலே இருக்கிறதுனால இங்க செவ்வாய் தான் வந்து சுபத்துவ கிரகம் எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் தேய்பிரை சந்திரனோட இணைவிலையும் சனியோட சேர்ந்து பாவத்துவமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குறைஞ்ச அளவு பாவத்துவமா இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து செப்பா இருக்காரு, அதாவது சமையல் கலைஞராக இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல டாபிக் தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் வந்து என்ன கிரகம் சுபத்துவமா இருக்கணும் அந்த முடிஞ்சவளுக்கும் அந்த மாடல் ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறதுக்கு வந்து ட்ரை பண்றேங்க. அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல வந்து மீட் பண்ணலாம். ஓம் நமச்சிவாயா.